ஆஸ்கார் அவார்டே தோத்துரும் போல கிரியேட்டிவ். அவங்க வந்து மிஷினில் தானே செய்கிறோம். இப்போ நம்ம நம்மளே செய்யணும். இது பனை மரம், பனைமட்டை, பனங்கொட்டை ஃபுல்லாக வந்து பனை மரத்தை பொருள் வச்சு மட்டும் செய்கிறோம். விருதுண்ணா, இது வந்து நம்ம பனை சார்ந்த வேலைகளை செய்கிறோம். சிறந்த விருது, சிறப்பாக செய்கிற டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களுக்கு விருது கொடுத்தா இது இல்லை. இப்போ இவர் வந்து பனை ஓலை கைவினை கலைஞர், நிறைய கைவினைகளும் நல்லா செய்கிறாரு. இவர் பனை ஓலை பனை மரத்தில் நாட்டு உற்பத்தி பண்ணுறாரு, சிறப்பாக பண்ணுறாரு. அவருக்காக விருது கொடுக்கும். எதில் செஞ்சதுன்னா எல்லாமே பனை பனை மரம், பனைமட்டை, பனங்கொட்டை ஃபுல்லாக வந்து பனை மரத்தை பொருள் வச்சு மட்டும் செய்கிறோம். முழுக்க முழுக்க இயற்கையாக, எந்த மெட்டல் இல்லாமல், எதோ இரும்பு இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த மாதிரி செய்கிறோம். எந்த மிஷின் கருவி இல்லாமல் கையாலே செஞ்சுக்கிறோம். ஆமாம், அந்த மாதிரி எந்த விருது கேட்டாலும் அந்த பொருளை வச்சு நம்ம விருது செஞ்சுக்கிறோம். ஆஸ்கார் அவார்டே தோத்துரும் போல கிரியேட்டிவ். அவங்க வந்து மிஷினில் தானே செய்கிறோம். இப்போ நம்ம நம்மளே செஞ்சு இங்கே செஞ்சது ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சு. ஆமாம், அதுவும் இதில் தான். ஆமாம், ஒரு 3-4 நாள் செஞ்சது எல்லாமே. ஓகே ஓகே. சரி, உங்க பேரு சொல்லுங்க. பார்த்தசாரதிங்க. விருது கேட்டா செஞ்சு தருவீங்களா? கண்டிப்பா செஞ்சு தருவோம். உங்க பேரு? பார்த்தசாரதி, திருவண்ணாமலை மாவட்டம், கலசப்பாக்கம். இப்போ இதெல்லாம் போட்டாலும் முளைக்குமாண்ணா? அது முளைக்காது. ஏன்னா முளைச்ச விதையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். சரி சரி, ஓகே.